யாருன்னு தெரியாமல் வந்துட்டாங்க. இந்து கிடையாது, என்ன கோயில்னா எங்களுக்கு கிறிஸ்டின் இந்துமா, இது முக்கியம் கிடையாது. ஆமாம்மா, ஃப்ரெண்டு தீபக், அதுக்கப்புறம் பின்னாடி 2 அம்மா. இங்கே பாருங்க, கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு இது யாரோட பள்ளிப்படையாக இருக்குமா. முக்கியமான ஒரு கோவில் வந்து, ஒரு சூப்பரான ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆச்சு. தெரியுதா இதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் வந்து என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பார்க்க போகிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியும். இங்கே தான் வந்து அங்கே உடைச்சிருக்காங்க. கூகுள் மேப் கொடுத்தாலுமே இந்த இடத்துக்கு உங்களால் கண்டிப்பாக ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுடா. கிடந்துச்சு அது வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதே கண்டுபிடிக்க பிறகு இதாகிடுச்சு. ஆமாம், டேமேஜ் ஆகிடுச்சு. அவங்களால மெயின்டைன் இது பண்ணுற எல்லாமே வந்து அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு மேலே தான் நடந்து போய் பார்த்து 2 பேரும் வணங்குற மாதிரி இருக்கீங்க பாருங்க. சிவன் தீபத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர். ஃபுல்லாகவே டெமாலிஷ் ஆகிடுச்சு. சுமார் தான்டா இருக்குது. இந்த கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே காடு தான் இருக்குது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த சிவன் கோவில் இருந்திருக்கு. அப்போ இந்த கோவிலில் எவ்வளோ பேர் வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பிரதிஷ்டை நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் உள்ளே போயிட்டுருக்க இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் பயமாகவும் தான் இருந்துச்சு. இந்த இடத்த முதல்ல நான் பார்க்கும் போதே எப்படி இந்த கோவிலை போய் நான் ரீச் பண்ணணுன்றது என் மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா கோவில் ஒரு இடத்துல உருவாதுன்னா அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த உருவான காரணம் ஏன், எப்படி இந்த இடத்துல உருவாச்சு, அதை தேடி தான் இன்றைக்கி நம்ம ஒரு பயணத்தில் போகிறோம். வாங்க அந்த இடத்துக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 கிலோமீட்டர் சுற்றிட்டோம். ஆனால் எங்களால் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு அடியும் இந்த இடத்துல காலை எடுத்து வைக்கும் போது இந்த இடத்துக்குள்ளே எனக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மலைப்பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இது பார்த்தியா, கோயில் மாதிரியே தெரியலடா. அங்கிட்டு தூரத்தில் ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். சரி, அவங்கள்ட்ட போய் கேட்டால் இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு அங்கே பக்கத்தில் போய் கேட்டோம். சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? அது யாராச்சும் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணாங்களா? சாமி வருவாங்களா, வந்து சூடம் போட்டுவாங்களாம், கட்டி போட்டு வைப்பாங்களாம், போயிடுவாங்க. யாருன்னு தெரியல, வருவாங்களாம், சாமி கும்பிட்டு போவாங்க. யாருன்னு தெரியாமல் வந்து சாமி கும்பிட்டு இது அங்கே ஒரு அம்மா இருக்குது, அதில் என்ன கொண்டுட்டாங்க. இப்படியே போகணும், அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே போகணும். இப்படியே போனா அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கா? அங்கேயும் இருக்கும், அங்க ஒரு லக்குள்ள இருக்குங்கிறாங்க. அங்க ஒண்ணு இருக்குன்றாங்க. அது எனக்கு தெரியாது. இங்கனையும் சிவன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2-3 இடத்துல இருக்கான். நீங்க பாத்துருக்கீங்களா ஏதாச்சும்? இதெல்லாம் ரொம்ப புதையா இருந்துச்சு முன்னாடி. யாருமே வர முடியாது. ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஒருத்தர் 2 பேரு இதுல வந்துகிட்டு இது மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் அங்கிட்டு ஒரு குளத்தை பக்கம் ஓட்டிட்டு போவேன். இங்க மழை பெஞ்சு தண்ணி கிடக்கும். இப்போதே நானும் ஒரு 4-5 நாளா அங்கிட்டு விரட்டிக்கிட்டு வரேன். நாங்க எனக்கு வழி தெரியாம அந்த சைடுல வந்து ஃபுல்லா போயாச்சு. இங்க ரோடும் கிடையாது, ஃபுல்லா இது வழியா தான். ஆமா, இது முதல் ரோட அறந்துச்சு, மண்ணு போறதுக்காண்டி வச்சிருந்தாங்க. இப்ப அடைச்சுக்கிட்டாங்க பாதை. அப்ப இப்ப வர முடியாது யாராலையும், வண்டியில எல்லாம் வந்து பார்க்க முடியாது. வண்டி வரணும்னா இதுல வரலாம். அந்த வங்கில அங்க ஒரு மரம் தெரியுது இல்ல? ஆமா ஆமா, அந்த சைடுல அந்த மரம் வரைக்கும் வரணும். நம்ம இப்ப இப்படியே போகணுமா? நடந்துதான் போகணும். அந்த பாட்டி எங்க இருக்காங்க? இது அங்க மரத்துல இருக்கா, வாங்க கூட்டிட்டு போறேன். நீங்க இந்த ஊர் தானக்கா? இந்த ஊரோட பேர் என்ன? மலம்பட்டி. திரும்ப காட்டுக்குள்ள விட்டாங்க. இங்க வந்ததா? ரொம்ப பெருசா? அது இவ்வளவு பெருசு இருக்கான். அங்க ரோடு வந்துருச்சு. ரோட்ல வந்தவங்க பார்த்துட்டு அது அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த காட்டுல எல்லாம் நீங்க வேலை பாக்குறீங்க, இங்கெல்லாம் என்ன சேஃபா வந்துருக்கீங்க? எங்க ஆடு மேய்ச்சிட்டு வரீங்க, சில இடத்துல நகரத்துலயே வந்து காட்டுக்குள்ள போறதுக்கு
இந்த இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒண்ணு அவன் ஐயா உட்காந்துருந்தாரு. இந்த ஐயா அப்படி போன்னு சொல்லிட்டாரு. நான் அங்கே போய் அங்கே மாடுலாம் இருந்தது, அது வர துரத்தி அந்த சைட்லேருந்து ஓடி போய் நான் மறுபடியும் அந்த ரோடு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இருந்து தான் வெளியே வந்தது. இன்னொன்று அந்த சைடில் இருக்கா? 2-3 கோயில் இருக்குன்றாங்க. ஒரு அக்காவும் இருக்காங்க, அவங்களுக்கு வாடகை காடுங்கிறது இது கோயில் வந்து சரியாக இருக்கு. இந்த கோயில் இவ்வளோ கஷ்டமா இருக்கு உள்ள வர்றதுக்கு. எப்படி யாராவது சாமி கும்பிட்றாங்களா? பாதையில் அதை வரலாமையா எல்லா சைட்லையுமே வேலையை அடைச்சிட்டாங்களே, எப்படி உள்ள வர்றது? இங்க ஒருத்தர் ஆடு இன்னொருத்தர் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஒரு ஐயா அங்கே மேய்ச்சிட்டு இருந்தாரு. நம்ம அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரு புண்ணு செடி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் உள்ள போயாச்சு. இந்த கோயிலுக்குள்ள நீங்க ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா? பழைய காலத்து தெரியாது. நாங்களாம் பழைய காலத்து உள்ளவங்களாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க இப்போ உள்ள வரேன், இப்போ இருக்கிறத பார்த்துருக்கோம். கோயில தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அங்க என்ன 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 கோயில் இருக்கு? எப்பா நாங்க வந்து கிறிஸ்டின், இந்து கிடையாது. என்ன கோயில்னா எங்களுக்கு என்ன தெரியும்? நான் கிறிஸ்டின், அவர் இந்து. அப்புறம் அவங்க நம்ம போய் கேட்டா என்ன தெரியும்? அம்மா அது வந்து கிறிஸ்டின் இந்துமா, இது முக்கியம் கிடையாதும்மா. என் பேர் டேனி, சரிங்களா? இது வந்து கிறிஸ்டின் முக்கியம் அந்த மாதிரி நம்ம அந்த இதில் போல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாறு சம்மந்தப்பட்டது. தியானால் தான் சர்ச்சில் போயெல்லாம் சாமி கும்பிடுவேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, இது அந்த இதுவான்றதுலாம் இல்லை. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இங்கே இருந்திருக்கும். இருந்தனால தான் ஒரு கோயில் வந்து சாதாரணமாக உருவாது கிடையாது. இப்போ நம்ம எப்படி வேளாங்கண்ணி வந்து ஒரு எழுதி எல்லாம் இருக்கேன், அந்த எழுத்தெல்லாம் யாராலையும் படிக்க முடியல. இங்கே எழுதியிருக்க அந்த கோயில் இல்லை, அதை வந்து எழுதி போய் பார்க்குறோம் அது என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து பண்ணல ஹெவிய. கிழமை வர்ற அண்ணா நம்ம 4 மணி போல இங்கிட்டு போயிருவோம். அவங்க வந்துகிட்டு சாமி கும்பிட்டு நிறைய பேர் வந்து கும்பிட்டுருக்காங்க. செவ்வாய்க்கு எப்போ வேணாலும் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. நம்ம போதையில நம்ம அவங்க அங்கிட்டு வந்துட்டு போறதை நம்ம பார்த்துக்கிட்டே வர முடியும். எவ்வளோ தூரமா இங்கேருந்து? அதுக்கு வாங்க குச்சி நாங்கள் வச்சுக்கிட்டா போகும்போது கொடுத்துட்றோம். குச்சி எடுத்துட்டு போ, அதனால ஒன்றும் இல்லை. சாமி வேணா வாங்க. அந்த இடத்துக்கே போனது இல்லைண்ணா. இந்த மாதிரி இடம்லாம் வந்து பெரிய ராஜாங்கெல்லாம் வந்து நின்றுப்பாங்க. நிற்காட்டமா வாமா வாயா மாடை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்க, அதான் அவங்க இருக்கட்டும். அங்கே தைக்க ஒரு சிவன் கோயில் இப்போ கட்டுறாங்க. இல்லை அங்கே ஒரு சிவனை இப்போ தான் கட்டுறாங்க. இங்கே நீங்கள் போங்க, நான் காட்டுறேன். பாதிலே போங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்மளுக்கு வழி காமிக்கிறதுக்காக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 அம்மா அங்கே வராங்க. 3 அம்மாவில் 2 அம்மா வந்து மாடு மேய்க்கிறதுக்காக போயிட்டாங்க. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு தீபக், அதுக்கப்புறம் பின்னாடி 2 அம்மா வராங்க. அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல தெரியுது பாருங்களா ஒரு மரம், அங்கே தான் இருக்குது அந்த இடம். ஸோ ரொம்ப ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கே வந்து அதை பற்றி நிறைய டீட்டெயில் தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யாரும் வந்து இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போகிறதா சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பாண்டியர்கள் பீரியடில் தான் வந்து இந்த இடத்துலலாம் கோயில் கட்டியிருக்கணும். பாம்பு இந்த இடத்துல நிறையா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பெரிய பயம் அப்படின்னா, இந்த மாடு வெறிக்க பார்க்குதுங்க, அதுதான் ஒரு பெரிய பயமாகவே இருக்குது. எங்கே போனாலுமே இந்த மாடு நம்மளை பார்த்தாலே அதுவும் அந்த இடத்துல சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு பூண்டு செடிங்க, ஒரு பயங்கர காட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அங்கே பார்க்குறதுக்கு பயங்கர கியூரியாசிட்டியாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. வந்தாச்சு. இங்கே வாங்க, உள்ளே என்ட்ரி ஆகும்போது நந்தி, இங்கே பாருங்க நந்தி கிடக்கு. எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தேடி தான் நம்ம வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சிவன் இருக்காரு. இந்த இடத்துல எழுதியிருக்காங்க சம்திங், எதுவும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு விளக்கு மாதிரி வச்சுருந்துருக்காங்க. விளக்கு மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க. இந்த சைடில் கீழே கிடக்கிறது எல்லாமே கல்வெட்டு தான். கல்வெட்டு படிக்க நமக்கு தெரியல. இங்கே பாருங்க, ஸோ இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் வந்து போட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான்.
ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அது ஐயோ செம்மையாக இருக்குது. அங்கேயா எல்லா சைடுமே சாமி புதஞ்சு கிடக்குதுங்க. சாமி உடஞ்சி போய்க்கிட்டு வாங்க. தலையை ஃபுல்லாக துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆட்டுக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அதுவும் அந்த இடத்துல வந்து சாமி இது இருக்குது. அதை தாண்டி ஃபுல்லாகவே இந்த கோயில் ஃபுல்லாகவே கல்வெட்டு இருந்திருக்கு. கல்வெட்டுகள் இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு ஏன்னா இதுக்குள்ளே நிறையா இருக்குதுங்க கைஸ். ஆக்சுவலாக இது பாருங்க, பிளேஸே பெருசாக இருக்குது. இதை தேடி தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வந்தோம். இங்கே வாங்க, இது யாரோட பள்ளிப்படையாக இருக்குமா இல்லை தெரில. நம்ம பெரிய வாஸ்ட்டுங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இந்த தான் வந்தது. ஸோ கைஸ் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு கோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சு போய் இன்றைக்கி யாருமே கேப்பாரற்ற கிடக்குது இந்த இடத்துல. இதை வந்து கண்டிப்பாக வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்கன்னா இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் வந்து ஏகப்பட்டது இதில் இருக்குது. ஸோ இதை வந்து படிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. இதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து யாரும் வந்ததில்லை. நடந்து எனக்கு பயங்கரமாக காலெல்லாம் வலிக்குது. இந்த இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்தோம். இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏதோ ஒன்று புதஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த கல் சின்னதாக தாங்க இருக்குது கோவில், ஆனால் அதை சுற்றி ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது இதில். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் எதிரி விஷ்ணுன்னு நினைக்கிறேன். மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்குதுங்க. விஷ்ணுவா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்குதுங்க ஃபுல்லாகவே. இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை பாதியாக துண்டிக்கப்பட்டதா அப்படின்றது தெரியல, ஆனால் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து யாருமே பார்க்காம இருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சென்டர் காட்டு பகுதிங்க. அது காட்டு பகுதியில் இருக்குது. விஷ்ணுவோடதை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்களேன், ஃபுல்லாக காடு தான். கண்ணுக்கு சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வந்து ஃபுல்லாக காடு தான். ஒரு சின்னதாக மண்ணுக்குள்ளே வரைக்கும் ஃபுல்லாக போகுது. அசைக்க கூட இல்லை. ஆக்சுவலாக அது வந்து இது மாதிரி ஊண்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்டிருக்கு. தலை, கை, கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாச்சு தெரியுதா? ஸோ அங்கேயும் இருக்குது. இதை தாண்டி ஆக்சுவலாக அந்த கோவிலேருந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நந்திகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து மாலிகாப்பூர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புதையல் எதுவும் இருக்குதான்னு சொல்லிட்டு உடச்சி கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமாக. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு 2000 வருடங்கள் மேலே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவிலாக தான் இருக்கணும். இது இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துருக்குது எல்லாமே ஃபுல்லாக கல்வெட்டு தான். இந்த கோவிலோட வடிவமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு கல் மேலே ஒரு கல் பொதுவாக எல்லா இடத்துலையுமே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்குது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதில் ஒரு சின்னதாக ஒரு இதுவுமே எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த கல் மேலே இன்னொரு கல், இந்த கல் மேலே இன்னொரு கல். இதில் சுண்ணாம்பு கலவை கூட எதுவுமே கிடையாது. வெறும் கல்லை மட்டும் அடுக்கி வச்சுருக்காங்க. எப்படி
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் பாண்டியர்கள் காலத்து சின்னம் எது இருக்குதான்னு பார்க்குறேன். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து பாண்டியர்கள் காலத்தில் இந்த இடத்துல பாருங்க ஆட்டுக்கல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஆட்டுக்கல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க கண்டிப்பாக. இது பாருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குது? சிவனுக்கு மேலே வரும்ல, அது இங்கே பாருங்கள் சின்னதாக நம்ம சிவனுக்கு மேலே வரும்ல அந்த இதுங்க உடச்சி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ சிவனோட அந்த இது இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பாண்டியர்கள் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப இந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு தெரியல எதுவுமே. ஆனால் ரொம்ப ரொம்ப பழமையானது. நான் மேலே பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஞ்சரு. பார்த்தீங்களா இந்த யானை சரஸ்வதி சரஸ்வதி இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இந்த கல்லுலேயும் பாருங்கள் கல்வெட்டு இருக்குது. இதை பாதியாக துண்டிச்சு போட்டுருக்கு. இதுக்கு மேலே எந்த ஒரு சிம்பிளுமே காணாங்க. இது யாரோட காலகட்டத்தில் கட்டினது கூட எந்த ஒரு இது பண்ண. அங்கே பார்த்திங்களா தூண் இருக்குது. இந்த இடத்துல வந்து தூண் இருக்குது. தூண் ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சுங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து சேர்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் மனசே இல்லை. இப்படி இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் வந்து என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் நான் அது மாதிரி பார்க்க போகிறேன்னான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் இதுவுமே கொஞ்சம் நாளில் வந்து இடிஞ்சு போயிடும். ஏன்னா கன்ஃபார்மாக இந்த பாருங்கள் தள்ளிட்டு நிற்கிது இந்த கல்லெல்லாம். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து இடிஞ்சு போயிடும். இந்த இடத்தோட நீங்கள் பாருங்களேன், சிவனோட அந்த ஹெட்டில் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து உடஞ்சி கிடக்குது. தீபக் அங்கே எதுவும் பார்த்தியாடா? ஆனால் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க. இது ஃபுல்லாக கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டை மாவு போட்டால் தான் கண்டிப்பாக படிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ தெரிஞ்சு கிடக்குது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். அதுலேயும் ஏதாச்சும் ஒரு ஸ்டாச்சூஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ஃபுல்லாகவே கல்வெட்டாக தான் கிடக்கு. கோவிலோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேஸ் தெரியுதா? கோயிலோட பேஸ். இந்த பேஸ் வந்து கீழே இருந்திருக்கு. கோயிலோட இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு பெரிய இதில் தாங்க இருந்திருக்கு. இங்கே இருந்த சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா சிலையுமே வந்து பறந்து போய் கிடக்குது. அதாவது தூரமாக கிடக்குது. எதனால் அவ்வளோ தூரம் கிடக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் மாளிகைப்பருப்பியில் தான் எதாவது நடந்திருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து விஷ்ணு கோயிலும் விஷ்ணு கோயில். இந்த இது என்னென்னு தெரியலைங்க. இந்த இருந்த கையை தான் வந்து அங்கே உடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யாரோட வந்து இந்த இடத்துல வந்து பலிபீடம் ஏதாச்சும் நினைவு யாரோட இது பாருங்கள் தூண் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தூண் கிடக்குது பாருங்க கீழே. இது ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கு. கோயிலே ரொம்ப பெருசாக இருந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக உங்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம யாரும் வந்து இது காப்பாற்றணும் இதுக்கு பார்க்காம விட்டாலே கண்டிப்பாக வந்து இடிஞ்சு போயிடும். ஃபுல்லாக மோசமான நிலைமையில் இருக்குது இந்த கோயில். இப்போ இங்கே பார்த்துட்ருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கோயிலை சுற்றியுமே வந்து இவ்வளோ கல் கீழே கிடக்குது. இந்த இடத்துக்கு யாராலையும் கண்டிப்பாக வரவே முடியாது. ரூட்டு கொடுத்தாலும் நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கூகுள் மேப் கொடுத்தாலுமே இந்த இடத்துக்கு உங்களால் கண்டிப்பாக வர முடியாது. சில கூட அந்த ஃப்ரெண்ட் வந்து செம்மையாக டயர்ட் ஆகிட்டாப்புல. ஆக்சுவலாக 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை.
ரொம்ப நேரம் கழிச்சு தேடிட்டாங்க நினைக்கிறேன். கோவில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து கிடக்குதா? ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுடா. இது ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்குது. இந்த பக்கத்தே இருக்கும். இந்த சைடில் இருந்துருக்கு. இது ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே இருந்தது ஒரு சின்னதாக ஒரு இருந்ததில்ல, அந்த இடத்துல பீஸ் உடஞ்சி கிடக்குது. அது இங்கேருந்து எங்கேயோ உடச்சி தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆவுடைன்னு சொல்லுவாங்க. தள்ள முடியாதுல்ல அது? இல்லை, செம்ம வெயிட்டாக இருக்குது. இது அப்படியே லொக்கேஷன் மார்க் பண்ணி எனக்கு இந்த இடத்த கரெக்டாக லொக்கேட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக இதை தேடி தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ பூண்டு செடி. இந்த பூண்டு செடி கடையில் இவங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தேடி நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்னவா? மணிகண்டன். உங்கள் பேர்? விஜய். மணி, விஜய் 2 பேருமே சேர்ந்து இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுலேயே. ஆக்சுவலாக இதே வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த கோவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து கிடக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க. இது எப்படி வந்திருக்குன்னு எதுவும் தெரியுமா? இது மாதிரி இந்த காட்டை சுத்தம் பண்ண முடியுது, அது மாதிரி எதுவும் இங்கே வந்து இருந்துக்கலாம். அதை வந்து தள்ளி போட்டுருக்கலாம். உடச்சிட்டாங்க, முக்கால்வாசி உடச்சிட்டாங்க. இங்கிட்டலாம் உடஞ்சிருக்கு பாருங்க, இங்கிட்டலாம் உடஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப பழைய இது வந்து அவுடை இதெல்லாம். இது மாதிரிலாம் வந்து பார்க்கணும். ஏன்னா 2மே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது அந்த இடத்துல கண்டிப்பாக யாரோ ஒரு முக்கியமான ஒரு நபர்கள்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு வந்துருப்பாங்க அந்த இடத்துல. அடுத்தது நம்ம அந்த இதை தாண்டி நந்திலாம் கிடக்குதா? இங்கிட்டு அந்த இதெல்லாம் கிடந்துச்சு, சின்ன சின்ன பீஸாக கிடந்துச்சு, அங்கிட்டு கிடந்துச்சு. அது வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதே கண்டுபிடிக்க பிறகு இதாகிடுச்சு. ஆமாம், கிடக்குன்னு தரல. சரி வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போகலாமா? ரொம்ப நன்றி. அப்புறமேட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து யாராவது வந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்து அங்கே வச்சிடலாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக அந்த நின்றுருக்கார்ல அந்த அண்ணா வந்து தான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணார். புளிய மரம் அரைச்சாங்கண்ணே. ஒரு சில ஆளுங்க வந்து அதில் உட்காருவாங்க. நான் அங்கே வந்து உட்கார்றதில்ல அந்த கல்லில். இப்படிதானா வழி? கால் இருக்குல்லடா. இப்படி வாங்க, அந்த பக்கத்து முள்ளா இருக்கு. இங்கே பாருங்க, கோவில் அந்த சைடில் இருந்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் இருக்குல்லடா? 500 மீட்டர் அந்த கோயிலில் இருக்கிற இடம் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா? கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ கோயில் இருக்குது. எப்படி யாருமே வந்து பார்க்கவே இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில் எப்படி சாமி கும்பிடுவாங்க அவங்க? அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு, அவங்களால மெயின்டைன் இது பண்ணுற முடியாத அளவுக்கு அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. அதனால அப்படியே அம்சம் இந்த நிலைமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிவனோட இது எல்லாமே வந்து ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு. இந்த நிலைமையில வந்து அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து கீழே ருத்ராட்ச கொட்டை காசுலாம் வச்சு வணங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நாள் பிரதிஷ்டி பண்ணாமல் வெறும் விபூதியை வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு போயிருக்காங்க. இது பக்கத்தில் ரொம்ப காலத்து பழைய காலத்து ஒரு அம்மிக்கல் நம்ம அரைக்கிறதுக்கு இது இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள் எப்படி தூணு மண்ணுக்கடியில் கிடக்கு. இந்த தூண் கீழே கிடக்குல்ல, இது ஃபுல்லாகவே மண்ணுக்கடியில் கிடக்கு.
இந்த ஒரு தூண் இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் மண்ணுக்குள்ளே போயிடும். இங்கே கிடக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கு. இதை தாண்டி இப்போ நான் நின்றுட்டுருக்க இடம் நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த கோவில் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிம்மா. டேமேஜ் ஆகி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைமு பக்கத்தில் அதாவது ஒரு 100-150 மீட்டரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மண்ணுக்கடியில் தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்னைக்கு முழிச்சு இது எந்த இடத்துல வந்து கோயில் கட்டுவாங்க அப்படின்னு தெரில. இது பாருங்க. கோயிலோட தூண்கள் 2 கிடக்குது. இந்த பாருங்க, இங்கேயும் ஒரு தூண் கணக்கு. ரெண்டு பேரும் வணங்குற மாதிரி இருக்குங்க பாருங்க. சிவன் இது வந்து 2 பேருமே சேர்ந்து வணங்குற மாதிரி இருக்கு. நம்ம நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல எதுக்காக இந்த கல் வச்சுருக்காங்க? கீழே கல்வெட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, இது கீழே வந்து ஃபுல்லாக இருக்கிறது வந்து கல்வெட்டு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த வீடியோவை இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ கல் ஃபுல்லாகவே அரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா கண்டிப்பாக இருக்கலாம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இதை நிறைய விஷயம் அதிலேருந்து வெளியே வரும். இங்கே பாருங்கள், பார்த்துட்ருக்க எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக யாரோட நினைவிடமாக கூட இருக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது வந்து இங்கே வச்சுருக்காங்க. யாருதுன்னு தெரியல. அதையும் தாண்டி இங்கே பாருங்கள், அந்த மண்டபம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. உள்ளே ஃபுல்லாக எல்லா கல்லும் அங்கிட்டு இது இதாயிருக்கு. உள்ளையா? இப்போ ஒரே இடத்துல வந்து இவ்வளோ இது வந்து கிடக்குதா? ஆச்சரியமாக இருக்குது. கோவிலோட தூண் இது எதாவது பண்ண முடியுமா? குச்சி வச்சு பெருசாக இருக்கா? இல்லை இந்த தூண் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இங்கே கீழே கிடக்குதுன்ட்டு. செருப்பு தான் போட்டு போனாங்க. இங்கே கோயில் இருந்திருக்குமா? இங்கே பாருங்கள், சிங்கக்கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. தூண் இருந்திருக்கு. இந்த கோயிலோட சின்ன தூண் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அது வரைக்கும் போகுது கோயில். ஆமாண்ணா, அங்கே அதே மாதிரி அங்கே உள்ள மாதிரி இங்கே உள்ள லென்த்தாக இங்கே பெருசாக லென்த்தாக இருந்திருக்கும். இப்படியே வச்சுருக்கோம். இது துளசி செடியா? இல்லைண்ணா இல்லை, இது சும்மா இதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த பாருங்க, அது வரைக்கும் ஃபுல்லாகவே கோயிலோட இதுதான் கீழே கிடக்கு. இதை தாண்டி இதுக்குள்ளே எவ்வளோ சிலைகள் இந்த மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்குன்னு தெரியல. இதை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு கரெக்டான ஒரு டீமுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோவில் வேஸ்ட்டாலாம் ஆகலை, ஃபுல்லாகவே டெமாலிஷ் ஆகிடுச்சு. இது எடுத்து கட்டினாங்க அப்படின்னா இந்த இடத்த பற்றி என்கொயரி பண்ணாங்கன்னா அப்படின்னா நிறைய இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு டீட்டெயில் நான் பண்ணுறேன். பர்டிகுலர் இந்த பிளேஸ் நான் கூகுள் மேப்பில் பிங் பண்ணுறேன். இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள். வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வர முடியாது. இந்த இடத்துல கோயிலில் இங்கே பாருங்கள், கோயிலில் விளாண்டுருக்காங்க. இதெல்லாம் விளாண்டது அந்த ஒரு கேம் விளாடுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் வந்து கோயிலில் உட்காந்து விளாண்டுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் வந்து விளாண்ட ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே எது இருக்காமா? இது ஃபுல்லாகவே இவருங்க இந்த தூண் ஃபுல்லாக கிடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் சம்மந்தப்பட்டது. இங்கே ஃபுல்லாக கிடக்குதுங்களா, இது ஃபுல்லாகவே கோயில் சம்மந்தப்பட்டது தான். ஸோ கைஸ், ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு யாருக்குமே கண்டிப்பாக தெரியாது. அவங்க கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணாங்கன்னா இந்த இடத்துலேருந்து நிறைய எடுக்க முடியும்.
இதை தாண்டி வேற இன்னொரு கோயில் இருக்கா? எங்கே இருக்கு? விஷ்ணு மாதிரி தான்டா இருக்கு. தம்பிலாம் கையில் இருக்கிறத வச்சு பார்த்தா விஷ்ணு மாதிரி தான் இருக்குது. விஷ்ணு வந்து வணங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வைக்க மாட்டாங்க. இங்கேயும் விஷ்ணு தான் இருக்கு, அந்த இடத்துலயும் விஷ்ணு தான் இருக்கு. எங்கேம்மா இருக்கு இன்னொரு கோயில்? அது இன்னும் தூரம் போகணும், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இதே மாதிரி இருக்குமா? இதே மாதிரிலாம் இருக்காது. அது சும்மா ஒரே ஒரு கல்லை மட்டும் சிலை செஞ்சிருப்பாங்க. மற்றெல்லாம் சாமி அப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே. அது வந்து முசிறியிலேருந்து ஒருத்தவங்க வந்து கும்பிடுவாங்க, ஒரே ஒரு குடும்பம் மட்டும். யார் கும்பிட்றாங்கன்னு தெரியாது. நம்ம மண்ணுக்கடியில் வந்து பார்த்தது இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக இதே லெவல் தான் அங்கேயே இருந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் செட்டாகவே இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த இடத்துல மட்டும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து அந்த விஷ்ணு புராகம் பிரம்ம புராகம் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஆனால் அதை ஃபுல்லாகவே உடச்சி கீழே கிடக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து அந்த அபிஷேகம் நீர் வெளியே போகிறது இந்த சைடில் தான் இருந்திருக்கும் கோமுகம். ஆனால் அது ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதை கண்டிப்பாக வந்து யாராச்சும் மீட் எடுத்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக கோயில் கட்டுவாங்க அப்படின்னு நான் நம்பி இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சத்தியமாக மனசே இல்லை. இந்த இடத்துல ஏகப்பட்டது இருந்திருக்குங்க, கோயில் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த இடத்துல முள் செடி வர்றது கூட ரொம்ப கஷ்டம். அப்படின்னு ஏன்னு நினைக்கினா இதுக்குள்ளே வந்து கல்லும் பாறைகளும் வந்து ரப்பப்பட்டிருக்கு. அதனால் சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து செடியெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து வெயில் சீசன் முடிஞ்சிச்சுன்னா இந்த பூண்டு செடியும் வராது, இந்த முள் செடி மட்டும் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக வராமல் ஓரளவுக்கு ஒரு பெரிய கட்டையாக வந்து இந்த இடத்துல தான் வந்து முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த விழுந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க. அடுத்த இடத்துக்கு போகலாம். சுமாராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடத்தையே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் ரவுண்ட் அடிச்சிருப்போம். அப்படி எதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் 2 அம்மாவை நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த அம்மாங்க இந்த இடத்துக்கே எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு கோயில் தான் இருந்திருக்கு. எல்லாமே ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறனால அவங்களால நிறைய இடத்துக்கு வர முடியல. ஸோ இந்த 2 இளைஞருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே யாருக்காச்சும் தகவல் தெரியப்படுத்துறதுக்காக நிறைய இருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே இடத்த வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பசங்க 2 பேருமே வந்து நம்மளை வந்து பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய இடத்த கிட்டத்தட்ட இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப இடத்துல இருந்து சுற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து சிவனோட நம்ம அடிபாகத்தெல்லாம் நம்ம வந்து கீழே கடந்து நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கங்கே வந்து நிறைய இடத்துல கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ தம்பி உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். இவர் பேர் மணிகண்டன், உங்கள் பேர்? விஜய். இவங்க 2 பேத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாகவே என்னால் பார்த்துருக்க முடியாது. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல, அதாவது அவங்க ஸ்லிப்பர் போடாமல் நிறைய இடத்துல இருந்து நம்மளுக்காக தேடினாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடம் இந்த ஊர் நம்ம எங்கே வரணும், எப்படி இந்த இடத்துக்கு வந்தால் எப்படிமா வரணும், எனக்கே நான் இவ்வளோ தூரம் இந்த இடத்துல இருந்து சுற்றி இருந்தேன். நானும் தீபக்கும் எல்லாரும் சுற்றி இருந்தோம். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு யாருக்காச்சும் வழி சொல்லணும்னு கேட்டால் கூட எங்களுக்கு தெரியல. அது எப்படி இந்த இடத்துக்கு எப்படிமா வரணும்? புதுக்கோட்டை மாவட்டம் காளிமலை தாலுகா மலம்பட்டி கிராமம், பேராம்பூர் கிராமம் மலம்பட்டி. இது இப்போ இழுப்பூர் டு திருச்சி மெயின் ரோடு. இது வந்து இழுப்பூர் டு திருச்சி மெயின் ரோடு இங்கே வருது. இதுலேருந்து அந்த மலையிலேருந்து மலம்பட்டி மலையிலேருந்து அந்த மலம்போட்டிலேருந்து இங்கே ஒரு ரோடு வருது. அது வந்து குவாரிக்கு போகிற ரோடு, அங்கிட்டு போகுது. அந்த ரோட்டிலேருந்து இப்படியே போனோம்னா வந்து அந்த இதெல்லாம் போடவே இல்லை, அந்த முள்ளியெல்லாம் போடாமல் இருந்தது. இப்போ முள்ளியெல்லாம் போட்டு அங்கே அரைச்சிருக்காங்க. இல்லாட்டி வண்டி கூட அங்கே வந்து நிறுத்திட்டு அப்படியே நம்ம இங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடந்துருக்கலாம். ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர்லேயே நடந்து வந்துருக்கலாம். இப்போ வந்து உள்ளே வந்துட்டு இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் இருக்குது, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இதே மாதிரி பேராம்பூரில் அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. மொத்தம் 3 மண்டபம் இருக்குது. நம்ம 2 தான் வந்து பார்த்துருப்போம். இந்த இடம் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா இழுப்பூர் மாவட்டம் விராலிமலை வந்து தாலுக்கா வந்து மலையம்பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 கோயில் ரொம்ப, அதாவது 2000 வருடத்துக்கு மேலே இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுவாகவே இடிஞ்சு மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருக்கு. நான் பார்த்தே கிட்டத்தட்ட நிறைய தூண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே உள்ளே போயிட்டே இருக்கு. இந்த வீடியோவை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இது யாரால வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த இடம் எதனால வந்து இந்த கோயில் இங்கே வந்து கட்டப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியட்டும். நன்றி, வணக்கம்.
ஏய் நாடா எது என்னால் முடியாது அதெல்லாம் செய்ய வை. எப்படி நான் குனிஞ்சு வர்றது? வா வா வா. எனக்கும் தீபக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காய்ச்சல். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே வரும்போது பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் அப்படியே உள்ளே போயிட்டோம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த தீபக் ஆக்சுவலாக 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லை. இன்றைக்கி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் ஆக்சுவலாக வாடா போய் பண்ணி கண்டிப்பாக போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தால் அதனால தான் இந்த வீடியோவே வந்திருக்கு. ஸோ தீபக் ரொம்ப சொல்கிறீங்க. தீபக் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ அவனோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவனும் ஹிஸ்ட்ரி அண்ட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சம் டெக்னாலஜி வீடியோஸ்லாம் போடுறாரு. ஸோ வீடியோ நீங்கள் போய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக இங்கே பயங்கரமான காடு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டா? மலைப்பாம்பு இங்கேயா இருக்கு, விட்டுருக்காங்க. மலைப்பாம்பு இருக்கா? மலைப்பாம்பு, மானு, அப்புறம் சில நேரத்தில் இந்த நரி கூட இருக்கும். அது அந்த இடத்துல தான் நீ கூட்டிட்டு இருக்க. அங்கே தான் நம்ம போயிருந்தோம். அங்கிட்டு கூட இதான் இந்த பக்கம் தான் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கிட்டு இருந்து சிவன் குழின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சிச்சு. அது வந்து இந்த அங்கனா தான் இங்கே தான் இந்த அங்கனா இருக்கும். அது ஒரு குளம்ண்ணா, சின்ன குளம். ஏய் எங்கடா? ஏய் அங்கிட்டே போயிருக்கணும்டா. அது சுற்றி வந்துட்டோம். இங்கிட்டு தான் கொட்டலா இருக்கு, போயிருந்துருக்கலாம். இன்னும் பெரிய மழையா இருந்துச்சுன்னா எல்லாம் பறந்துட்டாங்க. நீ சொல்றதுனால தான் எல்லாத்தையும் கொண்டாந்து விட்டாங்க. அப்போ மலைப்பாம்பு கொண்டாந்து விட்டுருக்காங்களா? மலைப்பாம்புலாம் விட்டுருக்காங்க. அடிக்கடி ஒரு 2-3 தடவை ஊருக்குள்ள வந்துருக்கு. மறுபடியும் கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க. ஆளுங்க அடிச்சிருக்கா? ஒரு தடவை அடிச்சுட்டாங்க. இன்னும் 2 தடவை. அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ள தெரியுவாங்க. அவங்க ஆடு மாடெலாம் இன்னும் உள்ள விட்டுறக்கூடாது, அது மாதிரி பாதுகாப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து உள்ள விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட மான் வந்துருச்சு உள்ள. இன்னைக்கு நானும் தீபக்கும் இந்த பசங்களும் சுற்றின இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் சுற்றியுமே அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம். எங்களால் அந்த இடத்த கடைசியாக வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த அம்மாங்களும் அந்த பசங்களும் இல்லைன்னா எங்களால் இந்த சிவன் கோவிலை கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது. இந்த கோவிலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல கோவில் இருந்தது, இப்போ ஏற்பட்ட ஒரு கோவில் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிய வைங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல கல்வெட்டு இருந்தது எல்லாத்தையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம நண்பருக்கு ஷேர் பண்ணோம். அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன சொன்னான்னு கேட்டாங்கன்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் சோழர்களால் வழிபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பற்றி இன்னும் நல்லா டீட்டெயில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இது கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு ஒரு நாள் இந்த இடத்த ஃபுல்லாக போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Until then, bye bye from Nani. Catch you later, guys.